எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, சோதனையாளர்கள் சாதனையாளர்கள் ஆனார்களா என்பதை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்கள் ஆன்மீக கண்களை திறந்தள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்தாவது பழங்காலம் முதற்கொண்டு, உலகம் ஆரம்பித்தது முதற்கொண்டு, உலகம் முடியும் வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் உண்டு. ஆம், சோதனைகளை ஜெயிக்கிற மனிதன்தான் ஜெயங்கொள்ள முடியும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகளை ஜெயிக்கும் பொழுதுதான் பாக்கியத்தை அடைய முடியும், ஜெயங்கொள்ள முடியும். வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆம், சாதனையாளர்களாய் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யெப்தா அந்த போரில் வெற்றி பெற்று வாசற்படியில் நுழைய இருக்கும் பொழுது அவனுடைய ஒரே வாரிசு, ஒரே மகள். அந்த மகள் என்ன செய்கிறாள்? தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறாள். தன் தகப்பனை சந்திக்க வருகிறாள். ஆம், ஆனால் இவன் செய்த பொருத்தனையோ, வீட்டு வாசற்படியில் நுழையும் போது எனக்கு எதிர்கொண்டு எது வருகிறதோ அதை உமக்கு தகன பலியாக செலுத்துவேன் என்றது. ஆனால் இப்பொழுது அவனை எதிர்கொண்டு யார் வருகிறார்? அவனுடைய ஒரே மகள் தம்புரு வாசித்து நடனம் செய்து தகப்பனை எதிர்நோக்கி வருகிறாள். ஆம், இப்பொழுது யெப்தாவின் நிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரே மகள், அந்த ஒரே மகளும் இப்படி ஆகிவிட்டதே என்று அவன் மனதளவில் எவ்வளவோ வேதனைகள் இருந்திருக்கும். ஆனாலும் ஆம், அந்த சோதனையிலும் யெப்தா மனம் தளரவில்லை. அந்த சோதனையும் சாதனையாக்கினார். ஆமேன். அதை பற்றி நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்கிறது. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தன்னுடைய ஒரே மகளை அவன் பண்ணிய பொருத்தனையின்படியே தகன பலியாக செலுத்தினான். ஆம், அந்த சோதனையிலும் அவன் மனம் தளராமல், தோற்று போகாமல் சாதனை படைத்தான். சாதனையாளராக மாறினான். ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி.